ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் பண்ணேன். இதில் வந்து பாயாசம் அடியில் இருக்குது, மேலே வந்து நம்ம பண்ண அந்த கேரமல் அடியில் கேரமல், அதுக்கு மேலே வந்து என்னென்னா நான் பண்ணேன் இந்த சேமியா போட்டிருக்கேன், அதோட கிஸ்மிஸ் பழம், முந்திரி பிஸ்தாஷியோ போட்டிருக்கேன், செரியும் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய சாண்டா கிளாஸ் பாயாசங்க. ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு அலெக்ஸ் ட்ராவலர்ஸ் கிச்சன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்மஸ் தாத்தாவோட சேர்ந்து சூப்பரான ஒரு கிறிஸ்மஸ் ஸ்வீட் தாங்க பண்ண போகிறோம். என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்னோடய என்வைர்மெண்ட் எல்லாம் பாருங்கள். அதாவது கிறிஸ்மஸ் அப்படின்னாலே சாண்டா கிளாஸ் அப்படின்னாலே கிறிஸ்மஸ் கேக், அப்புறம் அந்த சீசனே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இனிப்பு வகையில் தான் சாப்பிடுவோம். ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு கிறிஸ்மஸ் சீசனுக்காண்டி ஒரு பாயாசம் வச்சு தான் பண்ண போகிறோம். இந்த பாயாசம் வந்து ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில், எங்கள் ஸ்டைலில் நாங்கள் வந்து அதுவும் சாண்டா கிளாஸ் பாயாசம் தான் பண்ணி பார்க்க போகிறோம். நாங்கள் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான சாண்டா கிளாஸ் பாயாசம் தான் பண்ண போகிறோம். அந்த குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்ன வேணுங்கிறத அப்படியே போய் பாட்டு வந்துடலாம். முதல்ல கொஞ்சம் பட்டர் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட பட்டர் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து நெய்யை விட்டுக்கோங்க. ஒரு 10 to 15 கிராம் வந்து பட்டரை போட்டுக்கோங்க. பட்டர் போட்ட உடனே அது லைட்டாக மெல்ட் ஆகட்டும். எப்போவுமே சிம்மரில் வச்சுக்கோங்க. இப்போ பட்டர் வந்து மெல்ட் ஆகிட்டுருக்கு. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, முதல்ல சேமியா வந்து ஒரு 250 கிராம் சேமியாவை லைட்டாக அப்படியே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 250 கிராம் வந்து சேமியாவை ஆட் பண்ணியாச்சு. லைட்டாக என்ன பண்ணுங்கன்னா நல்லா ப்ரௌன் கலர் ஆக்கிக்கலாம். இதை நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த சேமியா வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆயாச்சு, அதாவது நல்லா வறுத்தாச்சு. ரொம்ப கருப்பு கலர் ஆக்கிடாதீங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆஃப் பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இன்னொரு புது பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் என்ன பண்ணுங்கன்னா 3 டம்ளர் வந்து பால் எடுத்துக்கலாம். 1 2. ஸோ 3 டம்ளர் வந்து பால் ஊற்றியாச்சு. பால் ஊற்றுனதில் ஒரு 3/4 டம்ளர் வந்து சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட 1 2 3 மூடிக்கு வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, 3 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர், 1 2 3 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணலாம். ஓகே, எப்போவுமே நீங்கள் வந்து அந்த இது குக் பண்ணும்போது இப்போ கார்ன்ஃப்ளவர்லாம் அந்த பாலில் சேர்த்துருக்கனால இப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ வந்து என்ன ஆகணும், அடிபிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் அடிபிடிக்காத மாதிரி பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு லோ ஃப்ளேமில் எப்போவுமே, அதாவது குறைஞ்ச தீயிலே வச்சு அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க. இது என்ன ஆகும்னா கொஞ்சம் நேரத்தில் அப்படியே திக்காக ஆரம்பிக்கும். நம்ம திக்காகிற வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் என்னென்னா, நம்ம வந்து இது கன்சிஸ்டன்சி பாருங்கள், அப்படியே திக்காகிட்டே வருது. சரிங்களா, இதை நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா திக்காகணும். இதை வந்து கிண்டாமல் விட்டுறாதீங்க. கிண்டாமல் விட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும்னா கீழே அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஸ்லோ ஃபயரில் அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க. ஓகே, இப்போ என்ன பாருங்கள், நம்ம வந்து கன்சிஸ்டன்சி இது மாதிரி திக்னஸ் வரணுங்க. ஒரு பசை காய்க்கிறீங்களா அது மாதிரி கன்சிஸ்டன்சி, அந்த பக்குவம், அந்த அதாவது பக்குவம் வரணும். நல்லா திக்காகிற மாதிரி பக்குவம் வந்தோடனே என்ன பண்ணுங்கன்னா, இதை அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் 2 மூடி வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ பாருங்கள், நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம பண்ணி வச்சுருக்கிற அந்த பாலை வந்து காய்ச்சி இது பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து இது மாதிரி கிளாஸில் எடுத்துக்குவோம். உங்கள் வீட்டில் கிளாஸ் இல்லாட்டினா என்ன பண்ணுங்கன்னா, டம்ளரை யூஸ் பண்ணுங்கள். இது கிளாஸ் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது, எதுனாலும் பரவாயில்ல. ஆனால் வந்து டம்ளர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கிளாஸில் இப்படியே ஒரு ஸ்பூன் வந்து அப்படியே ஊற்றிக்கோங்க. அதாவது ஒரு 1/4 இது வர்ற அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஊற்றிக்கோங்க. ஊற்றி அப்படியே தனியாக வச்சிடலாம். இதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே உள்ளே வச்சிடலாம். லைட்டாக செட் ஆகிற வரைக்கும் நம்ம உள்ளே வைக்கணும். இதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நான் வந்து ஃப்ரீசரில் வைக்கிறது காரணம் டைம் சீக்கிரம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஃப்ரீசரில் வைக்கிறேன். ஃப்ரிட்ஜுக்கு கீழே வைங்க, என்றைக்குமே ஃப்ரீசரில் வைக்காதீங்க. பட் நான் வந்து டைம் சேவிங்காண்டி நான் வந்து ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். அதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாச்சு. இப்போது இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 200 கிராம் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 டைப் ஆஃப் நாட்டு சக்கரை வாங்கினால தான் அந்த கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து நாட்டு சக்கரை வாங்கிக்கோங்க. ஒரு 200 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுங்கன்னா, அப்படியே ஒரு 1/2 கப்பு தண்ணியை விட்டு அப்படியே மெல்ட் பண்ணிக்கோங்க. அதாவது இலக்கிக்கோங்க. இதை வந்து அப்படியே பாகு மாதிரி காய்ச்சிக்கோங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த நாட்டு சக்கரைலாம் அப்படியே இலகிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அதோட நம்ம வந்து இப்போ என்கிட்ட வந்து க்ரீம் இருக்கிறதுனால நான் க்ரீமை ஆட் பண்ண போகிறேன். க்ரீம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட க்ரீம் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, மில்க் மேடு வந்து ஒரு 1/4 கப் மில்க் மேடு சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட மில்க் மேடும் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 1/4 கப் வந்து தேங்காய் பாலை வந்து நல்லா தேங்காய் பாலை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய கேரமல் வந்து ரெடி ஆகிட்டு வருது. ஆனால் நீங்கள் இந்த கேரமல் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. இங்கே பாருங்கள், இப்போது நம்மளுடைய கேரமல் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயாச்சு. இது என்ன பண்ணலான்னா, அப்படியே இதை எடுத்து தூர வச்சிடலாம். இப்போது ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்துடலாம். நான் வந்து ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ஒரு 3 to 4 மினிட்ஸ் மட்டும் வைங்க. ஃப்ரிட்ஜு நான் கீழே வச்சிங்கன்னா, சில்லரில் வச்சிங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் வைங்க. இப்போ நான் எடுத்துடுறேன். இப்போ பாருங்கள், நம்ம இது வந்து அழகாக செட் ஆகிருச்சிங்க. ஓகே, இப்போ நல்லா செட் ஆகிருச்சு. இப்போ என்ன செஞ்சிடலாம், இதை அப்படியே எடுத்துடலாம். நீங்கள் பாருங்கள், நம்ம வந்து ஜெல்லி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயாச்சு. சரிங்களா? எப்போவுமே இது வந்து கோல்டாகவும் இருக்கணும். நீங்கள் பண்ணி வச்சுருக்கிற அந்த கேரமல் சாஸும் வந்து கோல்டாக தான் இருக்கணும். லைட்டாக இது என்ன பண்ணலான்னா, இதை அப்படியே மேலே ஆட் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட இருக்கிற இந்த சேமியாவை என்ன பண்ண போகிறோன்னா, அப்படியே இதில் மேலே அப்படியே போட்டு விட்டுறலாம். ஒவ்வொரு கை, நான் வந்து இவ்வளோ கை அள்ளியிருக்கேன். இதை அப்படியே மேலே போட்டு விட்ருங்க. ஓகே, இது போட்டாச்சு. என்ன பண்ண போகிறோன்னா, நம்மகிட்ட இருக்கிற டியூட்டி ஃப்ரூட்டியை அப்படியே மேலே போட்டுடலாம். கொஞ்சம் செரி,
செரியும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்மகிட்ட இருக்கிற அப்படியே பிஸ்தாஷோவையும் அப்படியே மேலே போட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் பிஸ்தாஷோ இல்லை அப்படின்னா அதாவது என்ன பண்ணுங்கன்னா கேஷ்யூ நட்டை வந்து நல்லா வறுத்துட்டு அதை பவுடராக்கி மேலே போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க நம்மளுடைய. ஸோ இதுதான் வந்து சாண்டா கிளாஸ் கிறிஸ்மஸ் பாயாசம். உண்மையிலங்க ரொம்ப ஈஸி, நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்களா, நாங்கள் பண்ண அந்த சாண்டா பாயாசோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்கிறத விட, கிறிஸ்மஸ் தாத்தா சொல்கிறத விட, என்னோடய தம்பியா என்னென்ன வேணும் அண்ணன், எங்கள் அண்ணன், எங்கள் அக்கா எல்லோரும் சேர்ந்து அதோட ஃபீட்பேக் சொல்லுவாங்க. நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த சாண்டா பாயாசம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் ரேட்டு கொடுத்து சாப்பிட்றத விட நம்மளே வீட்டில் ரெடி பண்ணி சூப்பராக இருக்குது. நீங்கள் எல்லோரும் கிறிஸ்மஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம ஊரில் நம்ம வாங்குகிற ரேட்லேயே கிடைக்கி. நீங்கள் எல்லாருமே செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக கிறிஸ்மஸை கொண்டாடு. பாயாசம் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. அதுவும் நம்ம ஊரில் இது எல்லா பொருளும் வாங்கி செய்யறது சாப்பிட்றது ரொம்ப ஒரு பெருமையாகவும் இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே, இதே மாதிரி சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். டில் தென் டேக் கேர், see you, bye bye, bye.